ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் vlogs சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறுவடை வீடியோ போடும்போதும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன உரம் கொடுக்குறீங்க தொடர்ந்து அறுவடை இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நான் வந்து நிறைய உரங்கள் கொடுத்தா மட்டும்தானே நான் திருப்பி நான் மாற்றி வேறு ஏதாச்சும் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு நான் என்னென்ன உரங்கள் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி இது என்னுடைய வீட்டு தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் சீப்பாகவும் வந்து கிடைக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டமாற்று முறை தாங்க. இப்போ வந்து நான் ஒரே டைமில் அத்தனை காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணேன் அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் நான் வந்து சமைக்க போகிறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு வந்து இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்றுக்குட்டி ஒன்று இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒன்று கன்றுக்குட்டி ஒன்று இருக்குது. அது வந்து இன்னொரு தோட்டத்துக்கு வந்து மேய போயிருக்கு. இந்த மாட்டிலேருந்து வர சாணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பையில் வந்து இந்த ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா போட்டுருவோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா மக்கர குப்பை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது வந்திங்கன்னா இந்த குப்பைக்குள்ளேன்னு சொல்லுவோம். முக்கால்வாசி விதைகள் பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் பார்த்திங்கன்னா எனக்கு இதிலிருந்து தான் நான் எடுத்துக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்க மாட்டியா, அங்கே உட்காந்துட்டு கத்திகிட்ருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து புடலங்காய் கொடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே 2 கொடி இருந்தது. அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிறுசாக இருந்தது, அதனால் இது அப்படியே விட்டுருக்கேன். இந்த மாதிரி அழுகின தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூடவே எல்லாம் அப்படியே குப்பையாக கொண்டு வந்து போட்டுருவேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் செடி ஒன்று முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு. இது எல்லாமே வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு தேவைக்கு வந்து வந்துடும். அடுத்த உரம் பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு உரம். இப்போ பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுனால நான் வந்து ரெடி பண்ணல. அது நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னு ஒரு டைம் சொல்லிடுறேன். குழி தோண்டிட்டு நிலத்தில் பார்த்திங்கன்னா குழி தோண்டிட்டு ஒரு லேயர் பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு, அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா புளிச்ச மோர், இந்த மாதிரி லேயராக போட்டு மக்க வச்சுருவேன். முக்கியமான ஒரு உரம் வந்து எனக்கு இந்த குப்பைக்குழி தான். இதில் இருக்கிற இந்த சாணி தான் நல்லா மக்க வச்சு அடியில் தோண்ட பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் நல்லா மாறி இருக்கும். அதை வந்து நம்ம தோண்டும் போது பார்த்திங்கன்னா இப்போ நான் தோண்டி காட்டுற பாருங்கள். இப்படி தோண்டும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ஆழமாக தோண்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மக்கிரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் மக்க ஆரம்பிக்கல. இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா மக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சூடு வரும். உங்களுக்கு இப்போ தெரியாது, இதில் பார்த்தா தெரியாது. இது வந்து நேராக பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். இப்படியே நம்ம தோண்ட பார்த்திங்கன்னா நல்லா மக்கி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு தான் மக்கி இருக்குது. இன்னுமே இந்த கட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம காஃபியெல்லாம் எப்படி குடிப்போம் அந்த சூட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும். கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரி சூட்டில் இருக்கும். இப்படியே கொண்டு போய் நம்ம செடிக்கிட்ட உரமாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து வாடி போயிடும், காஞ்சி போயிடும். தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் டைமில் வந்து கொடுக்கக்கூடாது. ஒன்று காலையில் கொடுக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் உரங்களும் பார்த்திங்கன்னா சூடாக கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ உரம் அந்த அளவுக்கு உரத்தை எடுத்து தனியாக வந்து ஒரு வெயிலில் வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கணும். ஈரம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் வந்து அந்த சூடு இருக்கக்கூடாது. தனியாக வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த சூடு வந்து செடியோட அடிப்பாகத்துக்கு போய் அந்த வேரை வந்து தாக்காமல் இருக்கும். முதல் உரம் பார்த்திங்கன்னா இந்த குப்பைக்குழியில் இருக்கிற உரம் மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகளை மக்க வச்சு கொடுப்பேன். இப்போ செடிகளுக்கு உரங்கள் பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்கலான்னா 15 நாள் இடைவெளியில் கொடுக்கலாம், இல்லைன்னா மாதத்தில் ஒரு டைம் கொடுக்கலாம். அதுவே மக்கிய மாட்டு சாணமெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு டைம் கொடுத்தா போதும். அடுத்த உரம் பார்த்திங்கன்னா கோழி எருவு. கோழிப்பண்ணையிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடியில் பார்த்திங்கன்னா இந்த உமி மாதிரி போடும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தோட்டத்துக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால வந்து இந்த குப்பையாக வந்து நம்ம கிடைக்கும்போது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டி வச்சுருவோம். அதுவுமே பார்த்திங்கன்னா சூடெல்லாம் ஆறணும். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு இதெல்லாம் கொட்டி வச்சு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா தோட்டத்துக்கு வந்து எல்லாம் எடுத்து போட்டாச்சு. கொஞ்சமாக தான் இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்குவேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையான உரங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாழை மரமெல்லாம் கோலை தள்ளினதுக்கப்புறமா வந்து அந்த அடிப்பாகத்தையெல்லாம் வெட்டும் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே போட்டிருப்போம். இதுவும் பார்த்திங்கன்னா நாள் கணக்காக கடந்தது அப்படின்னா அப்படியே சருகாகி மக்கி போயிடும்.
ஃபஸ்ட்டு உரம் பார்த்திங்கன்னா மக்கிய மாட்டுச்சாணம், 2வது காய்கறி கழிவு, 3வது கோழி எரு. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்துகிற உரங்கள். அடுத்தது லிக்விடாக என்னென்ன கொடுக்குறேங்கிறத பார்க்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த குடத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, அப்புறம் வாரத்தில் ஒரு டைம் எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா மாவாட்டும் இல்லைங்களா, அதனால அதில் வர்ற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி புளிக்க வச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வரைக்குமே புளிச்சதுன்னா அது ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தில் வர வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மழை காலங்கிறதுனால புளிக்கிறதுக்கு டைம் ஆகும். வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாக வந்து புளிச்சிரும். அதுக்கு புளிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து பச்சை தண்ணி கலந்து அதுக்கப்புறமா கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் எப்படி இருந்தால் பார்த்திங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும். கொஞ்சமாக எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா, அதிலே வந்து அப்படியே கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா புளிச்சிக்கும். இதையும் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தண்ணி கலந்து அதுக்கப்புறமா செடிகளுக்கு மேலேயும் தெளித்து விடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேர் பகுதிக்கு கொடுக்கலாம். என்னுடைய லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா இந்த 2 மட்டும்தான். கூடவே பார்த்திங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் வந்து நான் அதை வந்து கடையில் தான் வாங்குவேன், மேலே வந்து இலைகள் மேலே தெளிக்கிறதுக்கு. ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. மக்கிய மாட்டு சாணமெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு செடி நடவு செய்கிறோம் அப்படின்னா அது விதை விடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து மக்கிய மாட்டு சாணம் வந்து மண்ணில் வந்து நல்லா கலந்து விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சூடெல்லாம் இல்லாமல் நல்ல மண்ணோட மண்ணாக வந்து கலந்துரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 15 நாள் கழித்து செடிகள் வந்து நட்டுக்கலாம். நம்ம செடி நட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து உரங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. செடியோட வளர்ச்சியை பொறுத்து மாதத்தில் ஒரு டைம் வந்து நம்ம மக்கிய மாட்டு சாணம் கொடுத்தாலே போதும். இடையில பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகளை வந்து மக்க வச்சு கொடுக்கலாம். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நான் எப்படி என்னுடைய செடிகளை வந்து பராமரிக்கிறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நான் பயன்படுத்தக்கூடிய என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்னுமே வந்து வீட்டு தோட்டத்தை பராமரித்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை. அதனால் பார்த்திங்கன்னா களைப்பில்கள் வந்து அதிகமாக வந்திருக்கு. சரியாக வந்து பராமரிக்க முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து கொஞ்சம் ரொம்பவே டல்லாக இருக்குது. கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் பதில் சொல்கிறேன். நிறைய வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து போடும்போது அதில் ஃபஸ்ட்டாக வந்து என்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன். நம்ம வந்து என்ன தான் டைப் பண்ணி அனுப்புனாலும் நம்ம வந்து வாயில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டைலில் என்னுடைய வீட்டு தோட்டம் வந்து நான் எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கிறேங்கிறத தான் என் வீடியோ மூலமாக நான் வந்து பகிர்ந்துட்டு வரேன். அடுத்தது நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து விதைகள் வந்து பகிரும்போது கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து விதைகள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தரமான விதைகளாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விதை வேணும்னு சொல்லி. இப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து காய்ச்சி முடிய போகுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காய்கள் வந்து கொடுத்துட்ருக்கு 1, 2 காய்கள். அது பார்த்திங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. நான் வந்து இன்னொரு டைம் வந்து விதைகள் சேகரிக்கும் போது விதைகள் வந்து நடவு செஞ்சு அதில் வர்ற காய்கள் வந்து நல்லா தரமானதாக இருந்ததாக மட்டும் நான் அதில் வந்து விதைகள் சேகரித்து அதுக்கப்புறமா வந்து பகிரலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை வந்து அதிகமாக வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கும்போது நல்லா தரமானதாக கொடுக்குங்கிறனால தான் வந்து லேட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.